ஹாய் எவ்ரிவன். இது நம்ம ஹோஸ்டிங்கரில் விபிஎஸ் வாங்கியிருப்போம். அதில் எப்படி வந்து கூலிஃபை இன்ஸ்டால் பண்ணி NI10 ஃப்ளோ வைஸ் இல்லை நம்மளோட ஓன் அப்ளிகேஷன் இல்லை வெப்சைட் எதுவாக இருந்தாலுமே எப்படி இன்ஸ்டால் பண்ணி நம்மளோட ஓன் சர்வரில் எப்படி ரன் பண்ணலான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை இங்கே கார்டில் கூட கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்துச்சு. நம்ம கம்யூனிட்டி மெம்பரு முத்துக்குமரன் ப்ரோ இன்னைக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அவர் வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்டு பேக் எண்டு இருக்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷனை நிறைய பில்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அந்த அப்ளிகேஷனை வந்து வேர்சல்லையும் சூப்பர் பேஸ் கனெக்ஷனோட ஒரு டேட்டா பேஸ் கனெக்ஷனோட க்ளவுட் பிளாட்ஃபார்மில் இன்ஸ்டாலும் டேட்டா பேஸ் யூஸ் கனெக்ட் பண்ணி பண்ணுறது, ஆத்தென்டிகேட் பண்ணுறது பண்ணிகிட்ருக்காரு. அதுதான் நம்ம கரிக்குலமில் இருந்துச்சு. அதை நாங்கள் எல்லோரும் பண்ணி கற்றுக்கிட்டோம். இப்போ இந்த கூலிஃபை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கப்புறம் இது எப்படி நம்ம ஓன் சர்வரில் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ அந்த கொஸ்டினுக்காக ஒரு நாலேஜ் ஷேரிங் செஷன் மாதிரி வச்சுக்கலான்ட்டு சொன்னேன். இந்த ஹோல் செஷனையும் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இது அவரோட டவுட்டு எல்லாம் கிளாரிஃபை பண்ணியிருப்பேன். இந்த கூலிஃபை வந்து எப்படி ஒர்க் ஆகுது விபிஎஸ்குள்ளே, இதுக்குள்ளே எப்படி ஒரு டேட்டா பேஸ் வச்சுக்கிறது, இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணி அதை எப்படி ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் பில்ட் பண்ணுறீங்கன்னா டெப்ளாய்மெண்ட்டுக்கு தேவையான ஒரு ஃபைல்ஸையும் டேட்டா பேஸ் கனெக்ஷனுக்கு தேவையான ஒரு பேராமீட்டர்ஸையும் எப்படி அதுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்குறதுன்றதை நான் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசியிருப்பேன் இந்த வீடியோஸில். இதை பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லுங்கள். இல்லை ஏதாவது கொஸ்டின்ஸும் டவுட்ஸும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். ரொம்ப தேங்க்யூ. அந்த வீடியோ செஷனுக்குள்ளே இப்போ போய்க்கலாம். ஸோ இப்போது இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது ஆல்ரெடி கூலிஃபை வந்து செட்டப் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கூலிஃபை வந்து எப்படி செட்டப் பண்ணுறது ஹோஸ்டிங்கரில் விபிஎஸில். அதில் இப்போது நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருப்போம். ஒரு லவபிள்லையோ வேறு இப்போ நிறைய டூல் வந்துடுச்சு. அதில் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் க்ரியேட் பண்ணி லோக்கலில் ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இல்லை ஒரு சூப்பர் டெஸ்ட் பண்ணியிருப்போம். கரெக்டு. அது வந்து ஒரு டிவி, இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷன்னா என்னென்ன காம்பனண்ட் இருக்குன்னு ஆல்ரெடி தெரியும். ஃப்ரண்ட் எண்டு, பேக் எண்டு, டேட்டா பேஸு, ஆத்தென்டிகேஷனு, இந்த காம்பனண்ட்ஸ்லாம் இருக்கும். இப்போ நம்ம வந்து சூப்பர் பேஸ் வந்து ஆத்தென்டிகேஷனுக்கும் டிபிக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து வர்சல் வந்து டெப்ளாய்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிட்டோம். டைரெக்டாக கிட்ஹப் கனெக்ட் பண்ணி. இப்போ ரெண்டுமே ஒரு டிபெண்டன்சி இருக்குது. சூப்பர் பேஸ் அண்ட் வர்சல் அப்படின்றது ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர். இப்போ அவங்களுக்கு நம்ம ஃப்ரீ டயரில் போகிறோன்னா கூட ஒரு பாயிண்டில் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த கூலிஃபை நம்ம செட்டப் இருந்துச்சுன்னா, ஆல்ரெடி நீங்கள் செட்டப் பண்ணலன்னா பண்ணிட்டீங்கன்னா, இப்போ அதில் எப்படி நம்ம இதை வந்து சால்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு அப்ளிகேஷனை நான் ஒரு சாம்பிளுக்கு எடுக்கிறேன். இப்போது என்னோடய விஎஸ் கோடு இது. ஸோ விஎஸ் கோடெல்லாம் நான் ஒரு அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் சேஞ்சஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து கேரட் ட்ராக்கர்னு சொல்லி இப்போ இது ரன் ஆகிட்டுருக்கு. இது எங்கெங்கெல்லாம் ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லோக்கலில் தான் ரன் ஆகுது ஃபார் டெஸ்டிங் பர்பஸ். அதாவது லோக்கலில் டாக்கர்னு ஒரு இது இருக்குது, டாக்கர் செட்டப் டெஸ்க்டாப்னு சொல்லி. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நான் இப்போ ரன் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்கலாக அதுக்கு முன்னாடி டாக்கர்னா என்னன்னு நான் ஒரு ப்ரீஃபாக சொல்லிடுறேன். ஒரு சின்னதாக ரொம்ப சிம்பிளாகவே சொல்கிறேன். ஸோ டாக்கர்ன்றது வந்து ஒரு மாதிரி டெப்ளாய்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மு, ஒரு ஃப்ரேம் ஒர்க்குன்னு வச்சுக்கலாம். இப்போது ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போது ஒரு ஹோட்டலுக்கு நீங்கள் சாப்பிட போகிறீங்க, மெனு இருக்கும், சாப்பாடு ஐட்டம்லாம் இருக்கும். இப்போ சப்போஸ் ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு ஐட்டம் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட ஓன் ரெசிபி ஒன்று இருக்குது, சரிங்களா? அதை இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்து சமைக்க சொல்லணுன்னா நம்ம என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு அவங்களுக்கு அனுப்புவோம். அது கூட சேர்த்து அது எப்படி குக் பண்ணுறதுன்னு ஒரு ரெசிபியும் சேர்த்து அனுப்புவோம். அப்படி பண்ணால் தான் அவங்களால பண்ண முடியும். ஸோ அதே டேஸ்ட்டு வரும், அதே மாதிரி அந்த இது வரும். ஸோ பேசிக்கலாக இந்த நம்ம ஃப்ரண்ட் எண்டு பேக் எண்டுன்னு சொல்லி நம்ம அப்ளிகேஷன் பண்ணது வந்து நம்மளோட ஓன் ரெசிபின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து ரன் பண்ணணுன்னா பேசிக்காக நம்ம லோக்கலில் ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ என்னென்ன ஸ்டெப்புன்னா அப்படியே ரன் ஆகிடாது. ஸோ ஏன்னா டிபெண்டன்சின்னு ஒன்று இருக்குது. ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தானே நீங்கள் ரன் பண்ணும்போது வர்ச்சுவல் என்விரான்மெண்ட்னு ஒன்று க்ரியேட் பண்ணணும். வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான டிபெண்ட்டான பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணணும்.
அது இன்ஸ்டால் பண்ணி இருந்தால் தான் உங்கள் அப்ளிகேஷன் ரன் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய டிபெண்டன்சியோடு இருக்கும் உங்கள் அப்ளிகேஷன். ஸோ அதில் என்னென்ன ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத ஒரு லிஸ்ட் இருக்கணும். இதுதான் ரெசிபி. இந்த ரெசிபி மாதிரி கிரியேட் பண்ணுறது தான் இந்த டாக்கர் ஃபைலுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டாக்கர் ஃபைல், இப்போ இங்கே நான் வந்து டாக்கர் ஃபைல் பார்க்குறீங்க, லோக்கல் டெஸ்ட்டுக்கு ஒன்று வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ஃபீச்சர்னு ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்கு ஒன்று, ப்ரொடக்ஷனுக்குன்னு ஒன்று வச்சுருக்கேன். ஸோ ஒரு சாம்பிளுக்கு இந்த டவுட்டுங்க, இந்த டாக்கர் ஃபைல்ங்கிறது நம்ம சிஸ்டம்லயே வச்சுக்கிறதா? ஆமாம், உங்கள் கோடு எழுதியிருக்கீங்களே அந்த கோடோட பேக்கேஜ், இதுங்க தான் என்னோட கோடு இருக்குது. இந்த கோடில் என்னோட டேட்டா பேஸு, இப்போ சோர்ஸ் ஃபைலுன்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் அந்த டிஎஸ்எக்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் ஃபைலு, இதெல்லாம் ஃப்ரண்ட் அண்ட் ஃபைலு, யூஐக்கு தேவையான ஃப்ரண்ட் அண்ட் ஃபைல்ஸு இருக்குது. சரிங்களா? பேக் அண்ட் ஃபைல்ஸும் இதேக்குள்ளே தான் இருக்கும். சோர்ஸ்க்குள்ளே நம்ம இதோ இன்டகிரேஷன்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, சரிங்க, இதுக்குள்ளே ஏபிஐஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த ஏபிஐஸ்குள்ளே தான் இருக்கும் அதெல்லாம். மேபி அது இதிலே இருக்குது போல இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லைப்ரரிஸ்குள்ளே இந்த மாதிரி சர்வீசஸ்ன்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு சர்வீசஸ்ஸு, இதெல்லாம் பேக் அண்ட் ஃபைலு, ரெண்டுமே சேர்ந்து ஒரே சர்வரில் ரன் ஆகிற மாதிரி தான் செட்டப் இருக்குது. இதுக்குள்ளேயே தான் நான் இந்த டாக்கர் ஃபைலும் வச்சிருக்கேன். என்னோட क्वेश्चन என்ன, இப்ப டாக்கர் வந்து நம்ம வந்து எக்ஸ்டர்னலா நம்ம இன்னொரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்றோம் நம்ம சிஸ்டம்ல, கரெக்ட்டுங்களா? ஆமா. இப்போ நம்ம டாக்கர்ன்றது வந்து லினக்ஸ்ல ரன் ஆகுற விஷயம். ஓகே. இப்போ நம்ம விபிஎஸ்ல ரன் ஆகும் டாக்கர் அப்படியே நம்ம இப்போ நம்ம விபிஎஸ்ல ஒரு N8N இன்ஸ்டால் பண்றோம்னா அதுவே டாக்கர்ல தான் ரன் ஆகும். ஓகே. டாக்கர் ஃபைலுன்னு ஒன்று உள்ள இருக்கும். நான் நீங்க அப்டேட் பண்றதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஞாபகம் இருக்கா? அந்த N8N வந்து எப்படி அப்டேட் பண்றது. கரெக்ட். அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஃபைலை போய் எடிட் பண்ணிடுவோம். அதுல போய் அந்த பேக்கேஜோட நேம் மாத்திடுவோம், இமேஜை மாத்தி விட்டுருவோம், லேட்டஸ்டா இருக்கிறத எடுன்னு சொல்லி. அது ஆக்சுவலா டாக்கர் ஃபைல் தான். அந்த டாக்கர் ஃபைல்ல தான் நம்ம எடிட் பண்றோம். ஓகே ஓகே. சரியா? ஸோ உங்களோட அப்ளிகேஷன் எல்லாமே ஒரு பேக்கேஜ் பண்றது தான் இந்த டாக்கர். ஸோ இதெல்லாம் பேக்கேஜ் பண்ணிட்டா அது வந்து ஒரு இமேஜா கிரியேட் ஆகும். அதுதான் இந்த இமேஜ். இங்க இமேஜ்னு பாக்குறீங்களா, இது டாக்கர் ஃபைல் தான். ஓகே. இமேஜ் இப்போ நார்மலா இதே இமேஜ் தான் N8N_latest அப்படின்னு வரும். நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அதை. ஸோ இதெல்லாம் ஒரு பேக்கேஜ் பண்ணி இந்த இமேஜாக கிரியேட் பண்ணிடும். இந்த இமேஜ்குள்ளே என்ன இருக்கும்னா இந்த உங்களோட கோடு, அதுக்கு தேவையானது எல்லாமே இருக்கும். உங்களோட மெயினாக உங்கள் கோடு இருக்கும் அதுக்குள்ளே, அந்த பேக்கேஜ்குள்ளே. இப்போது இந்த கோடு மட்டும் இருந்தால் பத்தாது, அது கூட இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணுறது நிறைய தேவைப்படும். requirements.txt ஒன்று வச்சுருப்போம் இல்லையா, ஃபஸ்ட்டு அதை ரன் பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ரன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி requirements.txt மாதிரி எல்லாமே இந்த பேக்கேஜ்லேயே ஆட் ஆகிடும் இமேஜஸ்க்குள்ளே. இந்த இமேஜ்லேயே எல்லாம் பேக்கேஜ் பண்ணிடும் டாக்கர். அது இல்லாமல் இப்போ நம்ம ஒரு என்வைரான்மெண்ட்டில் இதை போய் கொண்டு போய் போட போகிறோம், டெப்ளாய் பண்ண போகிறோம். டெப்ளாய் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு சர்வர்ன்னு இருக்குது. இப்போ ஒரு சர்வரில் வெப் அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ணுறீங்கன்னா போர்ட் நம்பர்னு ஒன்று இருக்கும். அதாவது லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்ட்டு போட்டு, இப்போ லோக்கல் ஹோஸ்ட்னு போட்டால் உங்கள் ஐபி. ஆனால் உங்களோட இந்த அப்ளிகேஷன் எந்தாவது ஒரு போர்ட் நம்பரை பாயிண்ட் பண்ணி ரன் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ஒரே சிஸ்டமில் மல்டிபிள் அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி போர்ட் நம்பருன்னு நம்ம ஒன்று கொடுக்கணும். அந்த போர்ட் நம்பர்ஸ் தான் இங்கே கொடுத்துருப்போம். சரிங்களா? இந்த போர்ட் நம்பர். அது இல்லாமல் இப்போ என்வைரான்மெண்ட் வேரியபிள்ஸ்ன்னு இருக்கும். இதெல்லாம் நாமளாக கிரியேட் பண்ணிக்கிறது. உங்களோட எல்லா அப்ளிகேஷனுக்கும் ஒரே வேரியபிள் இருக்கணும்னு அவசியம் இல்லை, மாறிக்கிட்டே இருக்கும். இது என்ன மாதிரி விஷயம் இருக்கும்னா, இப்போ நான் ஒரு அப்ளிகேஷனை சர்வரில் இன்ஸ்டால் பண்ணுறேன். எனக்கு வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஏஐ ரிலேட்டடான அப்ளிகேஷன்ஸ் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஐ கீ தேவைப்படும் இல்லையா? உங்களுக்கு ஒரு ஏபிஐ கீ வச்சு தான் நீங்கள் அதை ரன் பண்ணணும். உள்ளே இருக்க ஓப்பன் ஏஐ ஏதோ கனெக்ட் பண்ணுறீங்கன்னா, இப்போ அந்த ஏபிஐ கீ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்ஹப்பில் போயிட்டு நீங்கள் ஏபிஐ கீ என்வைரான்மெண்ட்டில் போட்டு செக்இன் பண்ணிங்கன்னா கிட்ஹப்பே உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிடும். ஏன்னா சீக்ரெட் கீ எல்லாம் இருக்கு, அதனால உள்ள அலோவ் பண்ண மாட்டேன்னு ரிஜெக்ட் பண்ணிடும். நீங்கள் செக்இனே பண்ண முடியாது. ஸோ அதை வந்து ஆக்சுவலாக பண்ணக்கூடாது அது. ஏன்னா இது வந்து பப்ளிக்கில் யார் வேணாலும் போய் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து என்வைரான்மெண்ட் வேரியபிள்குள்ளே போட்டுருவோம். இது எப்படின்னா வர்சல்லையும் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்கும் டெப்ளாய்மெண்ட் பிளான். அந்த மாதிரி என்வைரான்மெண்ட் வேரியபிள்ஸ் எல்லாம் நம்ம வந்து இங்கே வந்து டாக்கர்லேயே கொடுத்துருவோம். ஸோ டேரெக்டாக இதில் கொடுத்துருக்கேன், நான் டெஸ்ட்டுக்காக இப்படி கொடுத்துருக்கேன்.
இதே வந்து ப்ரொடக்ஷன் ஃபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக நான் கொடுத்துருக்க மாட்டேன். என்விரான்மெண்ட் ஃபைலுன்னு சொல்லி ஒரு வேரியபிளில் கொடுத்துருப்பேன். இந்த வேரியபிளில் நான் வந்து கூலி ஃபைலில் போயிட்டு என்விரான்மெண்ட்ஸ் வேரியபிள் கீழே இதே பேரில் ஒன்று க்ரியேட் பண்ணி அதோட வேல்யூ கொடுத்துருவேன். இது என்ன பண்ணோன்னா இங்கே போய் இன்ஸ்டால் பண்ணும் போது உங்களோட சர்வரில் இருக்கிற வேரியபிளை இதே எடுத்துகிட்டு அதோட வேல்யூவை டைனாமிக்காக எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கும். ஸோ தட் வெளியில் எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்கும் உங்களோட கீஸ் எதுவும் இம்பார்ட்டண்டான கீஸு. இதில் பார்த்தீங்கன்னா டிபியோட டேட்டாபேஸ் நேமு போஸ்ட்கிரஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். டிபி அதோட டேட்டாபேஸ் நேமு அதோட பாஸ்வேர்டு தான் இது. அப்புறம் எந்த சர்வரோட ஐபி, என்ன போர்ட் நம்பரு, என்ன டேட்டாபேஸு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இது வந்து யூசரு பாஸ்வேர்டு, சர்வர் ஐபி, போர்ட் நம்பரு, இது வந்து எந்த டேட்டாபேஸ். ஸோ ஒரு டிபி கனெக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு இவ்வளோ விஷயம் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு எந்த சர்வரை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் அதுதான் இது. அந்த சர்வரில் போஸ்ட்கிரஸ் எந்த போர்ட்டில் ஓடிட்டுருக்கு, எதை பாயிண்ட் பண்ணணும். இப்போ லோக்கல் ஹோஸ்ட், இது வந்து லோக்கல் ஹோஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லோக்கல் ஹோஸ்ட்டில் எந்த போர்ட்டை நான் பாயிண்ட் பண்ணணும் அதை கொடுப்போம். அப்புறம் இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு தேவை. அந்த யூசர் நேமு பாஸ்வேர்டு இது. ஓகே, கனெக்ட் பண்ணிட்டேன். அதில் நிறைய டேட்டாபேஸ் இருக்குது. அந்த எந்த டேட்டாபேஸை நான் பாயிண்ட் பண்ணுறது அப்படின்னா அதில் தான் லாஸ்ட்டாக இந்த டேட்டாபேஸ் நேம் கொடுக்கும். இது வந்து ஒரு ஃபார்மேட், இந்த யூஆர்ஐ ஃபார்மேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ இதை நான் உங்ககிட்ட கொடுத்தேன்னா நீங்கள் ஈஸியாக என்னோட டிபி ஆக்சஸ் பண்ணி உள்ளே போய் டேட்டாவெல்லாம் பார்த்துடலாம். இவ்வளோ தான் அந்த ஸ்ட்ரிங்கு. ஓகே, சரியா? இதை வந்து நீங்கள் எந்த அப்ளிகேஷன்லேயும் எங்கேயோ டேரெக்டாக இதை கொடுத்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதோ இந்த ஒரு ஸ்ட்ரிங்கில் எல்லாமே இருக்கும். இது வந்து டிபி இன்ஃபர்மேஷனு. ஸோ இதெல்லாம் தான் டாக்கருக்குள்ளே இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி எந்த யூஆர்எல், அதுக்கப்புறம் நிறைய சீக்ரெட் கோடெல்லாம் வச்சுருப்பேன் இல்லையா, அதெல்லாம் இதில் இருக்கும். ஸோ அதுவும் மட்டும் இல்லை. இப்போது வந்து ஒரு சில அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு 2 சர்வீஸ் ரன் பண்ணணும். சர்வீஸ்னா பேக் எண்ட் சர்வீஸ் தனியாக ரன் ஆகும், ஃப்ரண்ட் எண்ட் சர்வீஸ் தனியாக ரன் ஆகும். எல்லா அப்ளிகேஷன்லேயும் பேக் எண்டும் ஃப்ரண்ட் எண்டும் சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லையா, தனித்தனியாக இருக்கலாம். மல்டிபிள் சர்வீஸ். இப்போ அதே மாதிரி தான் இதில் பார்த்தீங்கன்னா 2 சர்வீஸ் இருக்குது. என்னென்னா ஒரு ஃப்ரண்ட் எண்டுன்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. இதை ரன் பண்ணனா உங்களுக்கு அப்ளிகேஷன் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். அதாவது இப்போ இதுதான் அந்த அப்ளிகேஷன். இப்போ நான் வந்து கூலி ஃபைலாக ரன் பண்ணிட்டு இருக்கேன், டெஸ்ட் அப்ளிகேஷன். இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃப்ரண்ட் எண்ட் ஓப்பன் ஆகிடும். ஆனால் இப்போ நான் போய் ஒரு பாஸ்வேர்டை கொடுத்தேன்னா, சைன்இன் கொடுத்தேன்னா கனெக்ட் ஆகாது. ஏன்னா ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து டைரெக்டாக கனெக்ஷன் வந்து டிபிக்கு ஹிட் பண்ணி தான் கொண்டு வரணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோன்னா நடுவில் ஒரு சர்வீஸ் யூஸ் பண்ணுறேன் நான். இங்கே அப்படி டைரெக்டாக கூட ஹிட் பண்ணலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஒரு சேஃப்டி ரீசன்ஸ்க்காக நாங்கள் அப்படி பண்ணுறதில்ல. ஏன்னா நீங்கள் ஃப்ரண்ட் எண்டு டைரெக்டாக டிபியை ஹிட் பண்ணோன்னா டிபியோட இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஃப்ரண்ட் எண்டில் கொடுத்துருக்கணும். புரியுங்களா? அப்போ தான் அது ஹிட் பண்ணும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், இங்கே போஸ்ட்கிரஸ் சீக்வல் இருக்கிற மாதிரி போஸ்ட் ரெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, ரெஸ்ட் சர்வீஸ் இருக்குது. ஸோ எப்படின்னா இந்த சூப்பர் பேஸ் எப்படி ஒர்க் பண்ணுதோ, சூப்பர் பேஸில் பேக் எண்டில் போஸ்ட்கிரஸ் ஈக்ரஸ்ன்னு ஒன்று காமிக்கோங்க. அதுதான் இது. அவங்க பேர் மாற்றி வச்சுருக்காங்க, ஆனால் பேசிக்கலாக அதுதான் இது, போஸ்ட்கிரஸ் தான். அவங்க வந்து நேம் சேஞ்ச் பண்ணி வேறு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு ரெஸ்ட்ஃபுல் சர்வீஸ் ஓப்பன் ஆகும். பேசிக்கலாக இது என்ன பண்ணோன்னா இதுலேருந்து வர்றது இந்த சர்வருக்கு ஹிட் ஆகி எந்த டேட்டாபேஸில் எது கனெக்ட் பண்ணணுமோ அந்த ரெக்வஸ்ட் எல்லாம் இந்த ரெஸ்ட் சர்வீஸில் ஹிட் ஆகி இந்த ரெஸ்ட் சர்வீஸில் ஒரு ஏபிஐலாம் வச்சுருப்பாங்க, க்ரியேட் ஆகிடும். ஒரு டிபி க்ரியேட் பண்ணுறோம், டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணால் ஒரு ஏபிஐ க்ரியேட் ஆகும் பேக் எண்டில். ஸோ தட் இப்போ நம்ம எப்படி போஸ்ட்மேனில் ஹிட் பண்ணி டேட்டா வாங்குறோமோ அந்த மாதிரி அந்த கெட்டு போஸ்ட் மெத்தடு எல்லாமே கிரியேட் ஆகி இங்கே ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிருக்கும். இது மூலியமாக நம்ம கனெக்ட் பண்ணி டிபியை வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ பேசிக்கலாக இங்கே 2 சர்வீஸ் ரன் ஆகும். ஸோ அது எல்லாமே பேக்கேஜ் ஆகி இந்த ஒரு டாக்கரில் இருக்குது. ஸோ தட் இப்போ ஒரு டெப்ளாய்மெண்ட் பண்ணுற வர்சலோ கூலிஃபையோ வேறு எந்த ஏடபிள்யூஎஸோ ஏதோ ஒன்று நீங்கள் டெப்ளாய்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த பேக்கேஜை கொடுத்துட்டிங்கன்னா அது என்ன பண்ணோன்னா எந்த டாக்கர் ஃபைலுன்னு கேட்கும். இந்த டாக்கர் ஃபைலு அப்படின்னு நீங்கள் பாயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டாக்கர் ஃபைலில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அது பேசிக்கலாக அதை படிச்சுட்டு அதை டெப்ளாய் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். இது வந்து எப்படி ஈஸின்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லோக்கலுக்கு நான் ஒன்று வச்சுருக்கேன் ஒரு கான்ஃபிகரேஷனு. அதே மாதிரி டெஸ்ட்டுக்கு நான் ஒரு கிளைண்ட்டுக்கு டெஸ்ட்டு அப்ளிகேஷன் தரப்போகிறேன். ஏன்னா ப்ரொடக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாலே அவங்க கையில் டெஸ்ட் பண்ணணும் ஒரு சில விஷயம். அதை யூசர் அக்செப்டன் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க.
ம். அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு அவங்க ஓகேன்னு சொன்னால் தான் ப்ரொடக்ஷனுக்கு மூவ் பண்ணுவோம். இல்லை ம். டேரெக்டாக ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து சேஞ்சஸ் வரும் சொல்லுவாங்க, இந்த சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு டேரெக்டாக ப்ரொடக்ஷனில் போட்டோன்னா இல்லை இல்லை இதுக்கு இது வேணாம் இதை மட்டும் எடுத்துருங்கன்னுவாங்க சிம்பிளாக. ஸோ ம். அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. மேபி அது ரொம்ப கிரிட்டிக்கலான சேஞ்சஸ்ஸு, டேட்டா கரப்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணோன்னா கொஞ்சம் நிறைய சிரமம் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இப்போ ஒரு நடுவில் ஒரு லேயர் வச்சு அது ஒரு அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணேன். ஸோ அந்த அப்ளிகேஷனுக்கு வேறு டேட்டா பேஸ் பாயிண்ட் பண்ணியிருக்கோம். நான் வந்து ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு காப்பி எடுத்து இன்னொரு டிபி க்ரியேட் பண்ணி அதை வந்து இதில் பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட் ஓகே. இதில் நம்ம எது வேணால் விளையாடி பார்க்கலாம், எப்படி வேணால் பண்ணிக்கலாம், டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்காக. ஸோ ப்ரொடக்ஷனுக்குன்னு ஒரு YML ஃபைல் வச்சுருக்கேன். YAML ஃபைலுன்னு சொல்லுவாங்க, டாக்கர் வந்து ஓகே. YML இருக்கும். இது டாக்கர் ஃபைலுன்னு கூட இந்த ஃபைல் கூட எல்லாமே இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேணாம். பேசிக்கலாக இது வந்து ஒரு ரெசிபி புக்கு மாதிரி ஒரு ஸோ டெப்ளாய்மெண்ட் டூல். ஒரு 3 டிஃப்ரெண்ட் ரெசிபி புக்கு ஒரே இதுக்கு. ஒன்று நீங்கள் லோக்கலில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து உங்கள் கிளைண்ட்டுக்கு, இன்னொன்று வந்து ப்ரொடக்ஷனுக்கு. கரெக்டுங்களா? கரெக்ட் கரெக்ட். ஓகே. ஓகே. இதுதான் இந்த டாக்கரு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டாக்கர் எப்படி போய் இன்ஸ்டால் ஆகும்னா கண்டெய்னர்னு சொல்லி இன்ஸ்டால் ஆகும். இப்போ நான் வந்து இந்த டாக்கர் வந்து டாக்கர் டெஸ்க்டாப்னு ஒன்று இருக்குது, விண்டோஸ்க்காக இவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ம். சப்போஸ் நம்ம டாக்கர் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் டாக்கர் டெஸ்க்டாப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு உங்கள் அப்ளிகேஷனுக்கு டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து லோக்கலில் நீங்கள் டாக்கர் டெஸ்க்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுன்னு சொல்லி நீங்கள் கிளாட் கோடில் கொடுத்தாலே போதும். அது என்ன பண்ணிவிடும்னா இமேஜ்னு நம்ம பார்த்தோம்ல, அந்த இமேஜை வந்து இங்கே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணி இந்த கண்டெய்னருக்குள்ளே இந்த ரெசிபியை குக் பண்ணும். அதாவது ஒரு ஓகே. பாத்திரத்தை கிரியேட் பண்ணோம், அந்த இதுக்குள்ளே எந்தெந்த சர்வீஸ் ஒர்க் ஆகணுமோ அதெல்லாம் கிரியேட் பண்ணோம். அது வந்து ஒரு கண்டெய்னர்னு சொல்லுவாங்க. இப்படி தான் வந்து ஹோஸ்டிங்கர் ஓடிட்டுருக்கு பேக் எண்டில். ஹோஸ்டிங்கரில் நீங்கள் எது இன்ஸ்டால் பண்ணாலும் இப்படி தான் ஓடும். இப்போ ஓகே. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 சர்வீஸ் சொன்ன மாதிரி 2 சர்வீஸ் ஓடிட்டுருக்கு பாருங்கள். ரெண்டுமே அப்பில் இருக்குது. இந்த போர்ட்டு வந்து இது ஒரு போர்ட், இது ஃப்ரண்ட் எண்டு, இது போஸ்ட்கிரஸ், இப்படி ஓடிட்டுருக்கு. இதை நீங்கள் ஓகே. ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஆனால் லினக்ஸ் சர்வரில் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் இந்த பட்டன் கிளிக் மாதிரி இருக்காது. எல்லாத்துக்குமே நீங்கள் கமாண்டு கொடுக்க மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கமாண்ட்ஸு இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதோ டாக்கர் கம்போஸ் லோக்கல், இந்த YAML பாயிண்ட் பண்ணி இதை டவுன் பண்ணிவிடு, அதுக்கப்புறம் இந்த ஓகே. சர்வீஸை அப் பண்ணு அப்படின்னு வந்து இந்த மாதிரி ஒரு கமாண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். கூலிஃபை இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் கமாண்டு கொடுத்து தான் நீங்கள் சிஸ்டமை அப் பண்ணணும், டவுன் பண்ணணும், இல்லை ரீஸ்டார்ட் பண்ணணும், இல்லை புதுசான நீங்கள் எதுவும் கோட் சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதை புல் பண்ணி டெப்ளாய் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கமாண்ட்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ஒரு டெப்ளாய்மெண்ட் டூலுக்கு போகிறோம். அதுதான் இப்போது வந்து கூலிஃபை. ஒன் ஆஃப் த டூல் வந்து கூலிஃபை. ஸோ இந்த கூலிஃபைல இந்த மாதிரி டாக்கர் ரெசிபி புக்கை நம்ம கொடுத்துட்டோம்னா டேரெக்டாக அது உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எந்த டிபி கனெக்ட் பண்ணுமோ கனெக்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஓகே. இதில் எதுவும் கொஸ்டின் இருக்கா? இல்லை, so far டாக்கர் இஸ் கிளியர். ஓகே. ஸோ இந்த டாக்கர் நமக்கு டேட்டா பேஸ்க்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. கரெக்ட்டுங்களா? டேட்டா பேஸோட லிங்க் இங்கே கொடுத்துருவோம். ஆனால் இங்க கொடுத்துருவோம். லிங்க்கு மட்டும் தான் கொடுத்துருவோம். டேட்டா பேஸ் இன்னும் நம்ம போகல, டேட்டா பேஸ்க்கு போகல. ஓகே. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் டேட்டா பேஸ்க்கே போகலாம். ஸோ இது எப்படி நம்ம வந்து அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறோமோ அதே மாதிரி டேட்டா பேஸும் ஒரு அப்ளிகேஷன் தான், அது இன்ஸ்டால் ஆகிருக்கும் கூலிஃபைல. இப்போ நான் வந்து ஓகே. டேரெக்டாக கூலிஃபையே போயிடுறேன் உங்களுக்கு. ம். ஸோ இது வந்து என்னோட கூலிஃபையோட இது சர்வர். இப்போ டேஷ்போர்டுக்கு போயிடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே ரிசோர்ஸஸ் ஆட் பண்ணணும். அந்த ரிசோர்ஸஸ்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு சாஃப்ட்வேருக்கான EXE இருக்குன்னா அதை இன்ஸ்டால் பண்ணி ஒரு ரிசோர்ஸ்ன்னு க்ரியேட் பண்ணுவோம். அந்த மாதிரி ரிசோர்ஸஸ் இது. இப்போ இதில் சூப்பர் பேஸும் வச்சுருக்கேன் நான், ஆனால் இப்போ நான் ரன் பண்ணலை. இப்போ நான் வந்து இப்போ நம்ம பார்த்த கோடு வந்து இந்த கோடு தான். இப்போ அமீர் ஜுவல்லரின்னு ஒரு கிளைண்ட் இருக்காங்க எனக்கு, இவங்களுக்கான அப்ளிகேஷன் இதில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த 2 அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டுருக்கு, 2 ரிசோர்ஸ் இருக்குது பேசிக்கலாம். இது ஏன் ரிசோர்ஸாக க்ரியேட் பண்ணேன்னா இந்த ரிசோர்ஸ் வந்து ஒரு கிட் ரெபாசிட்டரியை பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஓகே.
இது வந்து இன்னொரு ஒரு கிட் ரெபாசிட்டரியை பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஓகே. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, இப்போ நான் எதுவும் சேஞ்சஸ் பண்ணுறேன்னா இந்த ரெபாசிட்டரியில் நான் சேஞ்ச் பண்ணிவிடுவேன். மேபி இது ஃபீச்சர் பிரான்ச்னு சொல்லுவாங்க. அது பிரான்ச்சஸ் பற்றி போனோன்னா அது கொஞ்சம் டீப்பாக போகணும். அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஒரு ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணுறோன்னா இதில் வந்து ஒரு கட் எடுத்து ஒரு பிரான்ச் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் எதுவும் சேஞ்சஸ் பண்ணுறோன்னா முதல்ல அதில் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை மெயினோட ப்ரொடக்ஷன் பிரான்ச்சோட மர்ஜ் பண்ணிக்கலாம், பிஆர் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணி. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரான்ச் தான் இது. இப்போ நான் பண்ணுற சேஞ்சஸ்லாம் இதில் போய் டெப்ளாய் ஆகிடும். எப்போன்னா நான் டேரெக்டாக இங்கே வந்து சேஞ்சஸ் பண்ணி கமிட் பண்ணிட்ட உடனே இங்கே வந்து கமிட் புஷ்ன்னு கொடுக்குறேன் இல்லையா, இந்த புஷ் கொடுத்த உடனே என்ன ஆகிடும்னா கூலிஃபைல நான் இங்கே ரிசோர்ஸஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ரெபாசிட்டரியை பாயிண்ட் பண்ணி இது க்ரியேட் பண்ணும் போது உங்களுக்கு பெர்மிஷன் கேட்கும். அந்த ரெபாசிட்டரிக்கு கிட்ஹப்பில் பெர்மிஷன்ஸ் கொடுக்கணும். பெர்மிஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் தான். அது கேட்டோன்னா நெக்ஸ்ட்டுன்னு போயிட்டா உங்களுக்கு பெர்மிஷன் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அக்செப்ட் ஆகிடும். ஸோ ஒரு வெப் ஹூக் ரன் ஆகும் பேசிக்கலாக. இந்த வெப் ஹூக் என்ன பண்ணோன்னா நீங்கள் எப்போ அங்கே புஷ் பண்ணுறீங்களோ அங்கேருந்து ஒரு வெப் ஹூக் வந்து இதை கேப்சர் பண்ணிவிட்டு இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக டெப்ளாய் பண்ணிவிடும். ஓகே. ஸோ எப்போல்லாம் நான் செக்இன் பண்ணுறோமோ இங்கே ஆட்டோமேட்டிக் டெப்ளாய்மெண்ட் நடந்துடும். அதனால் ப்ராப்ளம் இல்லை. இப்போது இதுக்குள்ளே என்னென்ன செட்டப் பண்ணுறோன்னு நான் காமிக்கிறேன். இங்கே கூலிஃபைல எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலுமே இந்த மாதிரி ஒரு டேப் இருக்கும் உங்களுக்கு, ஜென்ரல், அட்வான்ஸ், என்விரான்மெண்ட் வேரியபிள்னு சொல்லி. இந்த வெப் ஹூக்கும் இருக்குது பாருங்க இங்கே. ஓகே, இருக்கு. இப்போது டொமைன் எல்லாம் நம்ம கொடுத்துருவோம். மெயினாக நம்ம வந்து இந்த டாக்கருக்கே வருவோம். இப்போ பில்டு பேக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய டைப் இருக்குது. இதெல்லாம் எல்லா டைப்பும் எனக்கு தெரியாது. ஆனால் டாக்கர் இதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து டாக்கர் காம்போஸ், டாக்கர் ஃபைலுன்னு இருக்குது. இதை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதை நான் காமிச்ச மாதிரி இங்கே இது வந்து டாக்கர் காம்போஸ் ஃபைலு, இது வந்து டாக்கர் ஃபைலு. இந்த டாக்கர் ஃபைலை கூட நம்ம பாயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டாக்கர் காம்போஸ் ஏதோ யூஸ் பண்ணுறோம். இப்போ காம்போஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் காம்போஸ்ன்னு வச்சுருக்கேன். இப்போது இங்கே வந்து நம்ம எந்த டாக்கரை பாயிண்ட் பண்ணுறோமோ அது இங்கே வந்துடும். ஸோ இப்போ நான் ரெபாசிட்டரி செக்இன் பண்ணும் போதே எல்லா டாக்கரும் செக்இன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே நான் வந்து கொடுத்துட்டேன் பாருங்கள், டாக்கர் காம்போஸ் ஃபீச்சர் எம்எல் பாயிண்ட் பண்ணுன்னு சொல்லி. ஓகே, அந்த ஃபைலை வந்து இங்கே பாயிண்ட் பண்ணியிருக்கிறீங்க. பாயிண்ட் பண்ணிடுவேன். ஸோ அது வந்து ரெபாசிட்டரியில் இந்த ஃபைலை போய் தேடும். இந்த ரூட் நோட்லேயே வச்சுருக்கேன். அதை ரூட் நோடில் இந்த ஃபைலை தேடும். இந்த ஃபைல் இங்கே ரீலோடுன்னு கொடுக்குறேன்னா இங்கே ரீலோட் ஆகி இங்கே வந்துடும். இதுதான் ஃபைலு. இதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ இதை படி லைனாக ஒவ்வொன்றா அது வந்து பண்ணிட்டு போயிடும். இந்த டாக்கர் ஃபைலையும் நான் வந்து கிளாட் கோடில் வைப் கோடிங்கில் தான் எழுதினேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ரன் ஆகுது, லோக்கலில் ரன் ஆகுது. டாக்கர் ஃபைலு லோக்கலுக்கு க்ரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு லோக்கலுக்கு க்ரியேட் பண்ணி இந்த டாக்கர் டெஸ்க்டாப்பில் இன்ஸ்டால் பண்ண சொன்னேன். அது ஒர்க் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ அதே சேம் ஃபைலு எனக்கு வந்து வேறு டேட்டாபேஸ்க்கு நான் கனெக்ட் பண்ண போகிறேன். கூலிஃபைல ரன் பண்ண போகிறேன். கூலிஃபையோட இதுதான் ஐபி. இப்போ ஹோஸ்டிங்கருக்குன்னு ஒரு ஐபி இருக்கும்ல, அந்த ஐபி எல்லாம் நம்ம கொடுத்துட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபைலை மாடிஃபை பண்ணி இது எழுதிட்டு அதை நம்ம வந்து நம்ம கூலிஃபைல அந்த YAML ஃபைல், இந்த காம்போஸ் ஃபைலை யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். அவ்வளோதான், சிம்பிள். இவ்வளோ தான் இது. இப்போ என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்ன்ட்டு இங்கே இருக்கும். ஸோ கிளாடுக்கிட்டே கேட்கலாம், நீங்கள் வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னா அதுவே பிரித்து இதெல்லாம் தான் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ். இதெல்லாம் நீங்கள் மேனுவலாக போய் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இதுக்கும் ஃபைல் இருக்குது. ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிட்டு அப்படியே அப்லோட் பண்ணிட்டா டேரெக்டாக எடுத்துக்கும். ஆனால் இது கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலான இன்ஃபர்மேஷனால் நான் வந்து மேனுவலாகவே கொடுத்துட்றேன். இதெல்லாம் தான் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸு. இப்போது இது வந்து விண்டோஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லி. கரெக்ட் இல்லையா? அதே தான், அதே கான்செப்ட் தான். ஸோ இங்கே நம்ம ஒரு பாயிண்ட் பண்ணிவிட்டு ஒரு வேல்யூ கொடுப்போம், கீ வேல்யூ பேர் கொடுப்போம். அதே தான் இது வந்து டெவலப்பர் வியூ காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் என்விரான்மெண்ட் வேரியபிள். இதுக்கு தேவையான எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ எதுவுமே நம்ம வந்து கோடில் மாற்ற வேண்டாம். எப்போ வேணாலும் மாற்றிக்கக்கூடிய விஷயம் சிலது இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் நான் கோடில் போய் மாற்றாமல் இருக்கணும். ஆனால் இதை பாயிண்ட் பண்ணி மாற்றிக்கணும்னு விஷயம்லாம் நம்ம என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸில் கொண்டு வந்துடுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூஆர்எல், அப்ளிகேஷன் யூஆர்எல் நான் மாற்ற போகிறேன் அப்படின்னா அதை மாற்றிக்கிட்டு இங்கே போய் டேரெக்டாக மாற்றி அதே கோடை ரீடிப்ளாய் பண்ணிங்கன்னா இதை பாயிண்ட் பண்ணி ரன் ஆகும். இப்போ நான் டேட்டாபேஸ் வந்து இந்த டேட்டாபேஸ் தான் பாயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் டேட்டாபேஸ் மாற்ற போகிறேன், இல்லை சர்வரை மாற்ற போகிறேன், இல்லை யூசரு பாஸ்வேர்டு மாற்றியிருக்கேன். ஸோ நீங்கள் சர்வர் கோடை டச்சே பண்ண தேவையில்ல.
டேரெக்டாக இங்கே வந்து எடிட் பண்ணி இதை மாற்றிட்டு நீங்கள் ரீடெப்ளாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதை பாயிண்ட் பண்ணிடும். ஓகே. ஸோ இதுதான் அந்த என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸு. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் டெப்ளாய்மெண்ட்டுக்கு. ஸோ இப்போ டிப்ளாய்மெண்ட் வந்து இங்க இருந்தே பண்ணிடலாமா? நம்ம வெர்சல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. வெர்சல் போக தேவையில்லை. இப்போ வெர்சல்ல தான் இது உங்களுக்கு இப்போ கூலிஃபைலே தான் ஓகே டெப்ளாய்மெண்ட் நடக்க போகுது. ஓகே ஓகே. ஸோ வேர்சல்ல உங்களுக்கு ஒரு லிங்க் வரும் இல்லையா, உங்களுக்கு ஆமா. வேர்சல் டெப்ளாய் பண்ணி ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை ம். கூலிஃபையும் ஒன்று கொடுத்துரும். அந்த லிங்க் வந்து ஓகே. கொஞ்சம் ஒரு மாதிரி கேரக்டர்ஸ் அதிகமாக ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ம். நான் வந்து இந்த டொமைனை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், ஐடியாவொர்க்ஸ்.in சொல்லி. ஸோ இது ஒரு சப்டொமைனாக நீங்கள் இங்கே கொடுத்துட்டீங்கன்னா இதை நான் ஹிட் பண்ணும் போதே எனக்கு வந்துடும். ஸோ இதை தான் ஹிட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஹிட் பண்ணாலே அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். ஓகே. ஸோ வேர்சலோட ஃப்ரீ டயர்லைன் மேபி ஐ திங்க் கொடுக்க முடியுமா தெரியல நீங்கள் டொமைன் வந்து. ஆனால் ஒரு ஒன் ஆஃப் வேர்சல் மாதிரி தான் இது. அது உங்களுக்கு ரன் ஆகுது இங்கே. ஓகே. நீங்கள் மல்டிபிள் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இதுதான் ஓகே. வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து ப்ராஜெக்ட்டு டெப்ளாய் பண்ணணும்னா என்னென்ன தேவை இருக்குது. செல்ஃப் டெப்ளாய்மெண்ட் ம். பண்ணணும் கூலிஃபைலனா இந்த ஃபைல்ஸ் எல்லாம் தேவை இருக்குது. ஸோ நாளைக்கு நீங்கள் இந்த ஓகே. டாக்கர் கிரியேட் பண்ணிட்டீங்க, கூலிஃபை வேண்டாம், ஏடபிள்யூஎஸில் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, டெப்ளாய் பண்ணுறீங்க, வேறு எதுவும் ஒரு இதில் டெப்ளாய் பண்ணுறீங்கன்னா, இல்லை ஹோஸ்டிங்கர்லேயே நீங்கள் டெப்ளாய் பண்ணிக்கலாம். ஹோஸ்டிங்கர்லேயே இந்த டாக்கர் ஃபைலு இந்த ஜிட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு இதை நான் இப்போ எப்படி N8 இன்ஸ்டால் பண்ணுறோமோ ஒரு ஃபுல் ஹோஸ்டிங்கல் விபிஎஸ்ல உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலாக உங்களுக்கு இந்த டாக்கர் ஃபைலு எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே இருக்குது. ஸோ இதை நீங்கள் பாயிண்ட் பண்ணுங்க, அப்படியே ரன் பண்ணால் உங்களுக்கு அப் ஆகிடும். ஸோ நாளைக்கு எந்த இது வேணாலும் நம்ம மாத்திக்கலாம். ஏடபிள்யூஎஸ் போறனாலும் போய்க்கலாம், வேற எதுக்காவது மேங்கோ டிபி எது போனாலும் இதை தூக்கி அங்க போட்டுக்கலாம். கரெக்டுங்களா? ஆமாம். ஸோ பேசிக்கலாக ஓகே. உங்களோட ஃபுட்டோட ரெசிபி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் வெறும் ஹோட்டலோ இல்லை சமையலக்காரர் மட்டும் மாற்றி நீங்கள் பண்ணுறீங்க. இதுதான் கதை. ஓகே ஓகே. சூப்பர் ஸோ சூப்பர். இது ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதுலேயே வந்து டேட்டாபேஸ்க்கு வருவோம். டேட்டாபேஸ் வந்து எப்படி செட்டப் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இப்போ நம்ம சூப்பர்வேஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் பார்க்குறோம்னா இப்போ போஸ்ட் கிரெஸ்ன்னு நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே. ஷேர்டு டேட்டாபேஸ் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ம். இதில் ரீசோர்ஸஸில் போயிட்டு போஸ்ட் கிரெஸ்ஸை ஆட் பண்ணியிருக்கேங்க. ஓகே, இந்த போஸ்ட் கிரெஸ்ட் இது ரெஸ்ட் சர்வீஸ். இதையும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். டேட்டாபேஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது பிஜி அட்மின் சொல்லி இது எதுக்குன்னு இந்த மூணுமே நான் சொல்லிடுறேன். இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் போஸ்ட் கெஸ்ட் ரெஸ்ட் ஆமா. எதுக்குன்ட்டு. ஸோ ரெஸ்ட் சர்வீஸ் இந்த டேட்டாபேஸ்கோட ரெஸ்ட் சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போது இந்த போஸ்ட் கிரெஸ் சீக்வல் வந்து ரொம்ப நேட்டிவாக இருக்கும். நேட்டிவ்னா இப்போது எப்படி நீங்கள் ஆட் பண்ணணும்னா இப்படி தான் நியூன்னு போயிட்டு அதிலே நான் காமிச்சிருப்பேன் அந்த வீடியோலேயே இல்லையா. போஸ்ட் கிரெஸ்ன்ட்டு இங்கே டைப் பண்ணிங்கன்னா ஆமா. வந்திருக்கும். இங்கே வருது இல்லையா, இதுதான். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய டிபிஸ் இருக்கீங்க, எக்கச்சக்கமாக இருக்குது. ரெட்டிஸ் அது இதுன்ட்டு எது வேணாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம். இப்போ இந்த டிபிக்கு நம்ம ஏதாவது பே பண்ணணுமா தனியா? டிபிக்கு பேரா? அமௌண்ட் ஏதாவது பே பண்ணணுமான்னு கேட்டேன். எந்த அமௌண்ட்டும் பே தேவையில்லை. இங்கே இருக்கிற எல்லாமே ஃப்ரீ டு இன்ஸ்டால் தான். நீங்கள் எல்லாமே ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இந்த கூலிஃபை சர்வர் உங்க விபிஎஸ்ல ரன் ஆகுது. உங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் கொடுத்தாச்சு விபிஎஸ்ன்னு சொல்லி. நீங்க அதுக்குள்ள நீங்க எது வேணா இன்ஸ்டால் இல்ல நான் பண்ணிக்கலாம். கேக்குறது இப்ப இந்த டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகுது இல்ல, அப்ப அந்த ஸ்டோரேஜுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஸ்பேஸுக்கு பே பண்ணுவோம் இல்ல, அது எங்க நம்ம பே பண்றோம்? அது ஸ்டோரேஜ் வந்து உங்களோட இதுலயே கிரியேட் ஆயிடும். இப்போ எப்படி சொல்றேன்னா, கூலிஃபைலயே இருக்குங்கிற மாதிரி சொன்னீங்க கரெக்டா? ஆமா, அதாவது ஒரு விபிஎஸ் இருங்க, இல்ல நான் காமிக்கிறேன் ஒரு ஏன்னா இப்ப செகண்ட். சூப்பர் பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லிமிடெட் ஸ்பேஸ் அந்த ரெண்டு ப்ராஜெக்ட் என்னமோ தான் கொடுக்குறாங்க ஃப்ரீல. கரெக்ட். தென் அகைன் we need to pay for it டேட்டாபேஸ்க்கு ஆமா தனியா. ஆமா. ஸோ இது வந்து விபிஎஸ். இந்த பாக்ஸ் வந்து விபிஎஸ். நீங்க வந்து ஹோஸ்டிங் எல்லாம் வாங்கியிருக்கீங்க, சரிங்களா? ஓகே. பென் இருக்கு. இது வந்து ஹோஸ்டிங்கர். இது விபிஎஸ். இப்போ இதுக்குள்ள நம்ம வந்து கூலிஃபைஸ் வாங்கி வச்சிருக்கோம். ஓகே.
சரிங்களா? இப்போ இந்த விபிஎஸ்க்கு ஒரு கான்ஃபிகரேஷன் நீங்கள் கொடுத்து வாங்கியிருப்பீங்க, அதாவது ரேமு, கரெக்டா? இதில் வந்து நம்ம இதில் விபிஎஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது 3 பிளான் என்னமோ இருந்தது. நம்ம அதில் பிளான் ஒன்று. அது பேசிக்கலாக ஒரு சிஸ்டமை நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அதில் ரேம் இருக்கும், அப்புறம் ஹார்ட் டிஸ்க் எஸ்டிடி இருக்கும், சரிங்களா? இது வந்து ஃபியூ டிபி, 1 டிபியோ எவ்வளோ இருக்கும். இப்போது நீங்கள் இந்த ஹோஸ்டிங்கர் விபிஎஸ்க்குள்ளே கூலிஃபை இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த கூலிஃபை ரன் ஆகிறதுக்கு கொஞ்சம் ரேமும் ஹார்ட் டிஸ்க்கும் எடுத்துக்கும். ஓகே. இப்போது இந்த கூலிஃபைக்குள்ளே தான் நம்ம எல்லாமே இன்ஸ்டால் பண்ணுறோம். அதாவது கூலிஃபை வழியாக இந்த ரிசோர்ஸஸை எடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஓகே. அப்போது இது வந்து உங்கள் டேட்டா பேஸ், இது வந்து உங்களோட அப்ளிகேஷன், சரிங்களா? இது வந்து ஒரு போஸ்ட்கெஸ் சின்ன அப்ளிகேஷன். நான் எதுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப் கொடுக்குறேன்னா, இந்த அப்ளிகேஷனோட சைஸு டேட்டா பேஸோட சைஸை பொறுத்து இதோட ஷேப் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹெச்டிடியும் ரேமும் குறையும். ஆனால் எல்லாமே உங்களோட ஹோஸ்டிங்கர் விபிஎஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா அதுக்குள்ளேயே தான் வரும். ஸோ தனியாக எதுவும் பே பண்ண தேவையில்லை நீங்கள். அன்டில் தென் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேருக்கு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறீங்க, சப்போஸ் அந்த மாதிரி ஒன்று தேவைப்பட்டுச்சுன்னா, இப்போ NI10 சப்ஸ்கிரிப்ஷனோட க்ளவுடு யூஸ் பண்ணுற போகிறீங்க, அந்த மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறீங்கன்னா மேபி அதுக்கு நீங்கள் பே பண்ணுறதா இருக்கும். பட் ஆனால் மெயினாக இந்த டேட்டா பேஸ், இந்த போஸ்ட்கிரஸ்க்கு நீங்கள் எதுவும் பே பண்ண தேவையில்லை. இதில் இருக்க எல்லாத்துக்கும் நம்ம பே பண்ண தேவையில்லை. வேறு நிறைய டிபிஸ் இருக்குது போஸ்ட்கிரஸ் இல்லாமல். கொஞ்சம் சிம்பிளாக கொஞ்சம் ரிசோர்ஸஸ் அதிகமாக எடுக்கணும்னால நான் போஸ்ட்கிரஸ் போயிருக்கேன். ஓகே. ஓகே. ஓகேங்களா? ஸோ இப்போது போஸ்ட்கிரஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிபி செட்டப்பு, சர்வர் எல்லாமே மறுபடியும் நீங்கள் வந்து இந்த இதில் தான் கொடுக்கணும். அதாவது எல்லாமே வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் தான் கொடுத்தாகணும். அதாவது இப்போ நான் போஸ்ட்கிரஸ் டேட்டாபேஸ் கிளிக் பண்ணுறேன், இங்கே போயிட்டு நான் சர்வர் இங்கே வந்து டெர்மினலோட கனெக்ட் பண்ணிக்கலாம் நான். ஸோ எல்லாத்துக்கும் டெர்மினல் வழியாக தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. இப்போ டெர்மினல் இருக்குது. நீங்கள் ஒரு டேட்டா பேஸில் போயிட்டு ஒரு டேபிளில் என்ன டேட்டா விழுந்திருக்கு அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த வழியாக கனெக்ட் பண்ணி நீங்கள் இங்கே PSQL அப்படின்னு அடிச்சுட்டு அந்த டேட்டா பேஸ் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படின்னு அடிக்கணும். இது வந்து ரொம்ப டிடிஎஸாக இருக்கும். அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த போஸ்ட்கிரஸ் டேட்டா பேஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அதே மாதிரி பிஜி அட்மின் சொல்லி ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒன்றும் இல்லை, இப்போ போஸ்ட்கிரஸே தரக்கூடிய ஒரு UI பிஜி அட்மின் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதையும் இன்ஸ்டால் பண்ணி இந்த டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த பிஜி அட்மினுக்கு இதுக்குள்ளேயே ரன் ஆகிட்டு இருக்கிற போஸ்ட்கிரஸோட URL கொடுத்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இந்த பிஜி அட்மின் இங்கே காமிக்குது பாருங்கள். ஸோ இங்கே காமிக்கிறதுல பிஜி இந்த டொமைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பர்சிஸ்டன்ட் ஸ்டோரேஜ்னு இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரேஜை வந்து உள்ளே ரன் ஆகிட்டு இருக்க போஸ்ட்கிரஸோட ஸ்டோரேஜோட கனெக்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஒரே ஸ்டோரேஜ் தான். பிஜி அட்மின் ஸ்டோரேஜ் என்விரான்மெண்ட் வேரியபிள் கனெக்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே. ஸோ பேசிக்கலாக நான் இது வந்து ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும், UI அப்ளிகேஷன். அது இப்படி தான் இருக்கும். இதுதான் பிஜி அட்மின். இது வந்து நீங்கள் உங்களோட விண்டோஸ் லோக்கலில் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பிஜி அட்மின் சொல்லி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஃப்ரீ தான். போஸ்ட்கிரஸும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அதுவும் ஃப்ரீ தான். நீங்கள் போஸ்ட்கிரஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு பிஜி அட்மினும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, இங்கே நான் வந்து சர்வர்ஸ்ன்னு இருக்கிற இடத்துல ரொம்ப இதாக இருக்கும், எதுவுமே இருக்காது, காலியாக இருக்கும். நீங்கள் இங்கே போய் ஒரு சர்வரை க்ரியேட் பண்ணிக்கணும். ரெஜிஸ்டர் சர்வர்னு இருக்குல்ல, இதை சர்வரை ரெஜிஸ்டர் பண்ணி இது வழியாக நான் வந்து அந்த போஸ்ட்கிரஸ் டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுதான் இங்கே கூலிஃபைன்னு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதுதான் இது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வேற ஒரு சர்வரோட டேட்டா பேஸோட க்ரெடென்ஷியல் இருக்குன்னா அதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி இங்கே எல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ என்னோட லோக்கல் பிஜி அட்மினை காமிக்கிறேன், டேட்டா பேஸ் செட்டப் எப்படி இருக்குன்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கூலிஃபையோட இருக்கிற சர்வரையும் கனெக்ட் பண்ணியிருப்பேன், லோக்கலில் இருக்கிற சர்வரையும் கனெக்ட் பண்ணியிருப்பேன்.
ஸோ ஒரு சில டேட்டா பேஸ் எனக்கு லோக்கலில் ரன் ஆகுதுன்னா அதையும் போய் மேனேஜ் பண்ணிப்பேன். கூலிஃபையும் மேனேஜ் பண்ணிடலாம் ஒரே இடத்துல. ஸோ இதை ஏன் பிஜி அட்மின் ஏன் சர்வரில் போட்டிருக்கேன்னா, நான் சப்போஸ் வேறு சிஸ்டம் மாறிட்டேன் லேப்டாப்பில் வேர்ல்டில் எங்கே இருந்தாலுமே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான். இன்டர்நெட் இருந்தால் நீங்கள் அந்த சர்வரை எப்படியும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான். ஸோ இதில் வந்து டேட்டாபேஸ் மேபி உங்களுக்கு புதுசுனால இப்படி தான் இருக்கும் ஸ்ட்ரக்சர். இது வந்து சர்வர் கூலிஃபை, இது வந்து டேட்டாபேசஸ். என்னென்ன டேட்டாபேசஸ் இருக்கோ அதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கும். இது வந்து லாகின்னு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு டேட்டாபேஸை மல்டிபிள் பீப்புள் யூஸ் பண்ணலாம், மல்டிபிள் ரோலில் இருக்கும். சில பேருக்கு ஆக்சஸ் இருக்கும், ஆக்சஸ் இருக்காது. அந்த மாதிரி யூசர்ஸை நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு சில வெப் அப்ளிகேஷன் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்குன்னு தனியாக யூசர் க்ரியேட் பண்ணிப்பாங்க. ஸோ தட் செக்யூரிட்டி ரீசனுக்காக அந்த வெப் அப்ளிகேஷனை ஹேக் பண்ணிவிட்டு அவங்க டேட்டாபேஸ்க்குள்ளே வேறு டேட்டாபேஸ் எதையும் ஆக்சஸ் பண்ணாமல் இருக்கணும், டேபிள்ஸ் ஆக்சஸ் பண்ணாமல் இருக்கணும். அதனால் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒவ்வொரு யூசருக்கும் ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஆத்தென்டிகேஷனுக்கும் இல்லை யூசர் ஒரு சில பர்டிகுலர் யூசர் தான் யூஸ் பண்ணணுன்றதுக்காக யூசர்ஸ் இங்கே க்ரியேட் பண்ணிப்பாங்க. அதுக்கு ஆக்சஸ் கொடுத்துப்பாங்க இந்த டேட்டாபேஸ்க்கு. ஸோ இந்த டேட்டாபேஸஸ் இங்கே இருக்குது. இதுக்குள்ளே ஒவ்வொரு டேட்டாபேஸ்க்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஸ்கீமாஸில் பப்ளிக்குன்னு ஒரு நேம் ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிருக்கு. அந்த பப்ளிக்கில் டேபிள்லாம் எல்லா டேபிள்ஸும் நம்ம இருக்கும். மற்றபடி டேட்டாபேஸ் இன்னும் கொஞ்சம் டீப்பான சப்ஜெக்ட்டு. இதில் ஃபாரின் டேபிள், ஃபங்க்ஷன்ஸு, டொமைன்ஸுன்னு, ட்ரிகர்ஸ் ஃபங்க்ஷன்ஸு, இந்த வியூஸு, அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது டேட்டாபேஸ். அது கொஞ்சம் டீப்பாக உள்ளே போகணும். பட் பேசிக்கலாக இப்படி தான் ஸ்ட்ரக்சர்டாக எங்களுக்குள்ளே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. இப்போ யூசர் டேபிள்னு ஒன்று இருக்குது. இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணுன்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணி query டூல்ஸ் அப்படின்னு போனால் query டூல் ஓப்பன் ஆகும். மேபி உங்களுக்கு query எழுத தெரியாதுன்னா இந்த டேபிள், இதுதான் டேபிள் நேமு, இதை நான் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு query வந்துடும். ஸோ பேசிக்ஸ் query வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்து ஸ்டார் நேம் கொடுக்குறோன்னா எல்லாத்தையும் எல்லா காலமையும் காமிக்கணும். ஃப்ரம் யூசர்ஸ் அப்படின்னு காமிக்கிறேன். இதை நான் ரன் பண்ணால் இங்கே தான் இப்படி தான் டேபிள் ஸ்டோர் இருக்கும். இதை நீங்கள் வந்து சூப்பர் பேஸ்லேயே பார்த்துருக்கலாம். டேபிள் எடிட்டர்னு டேபிள் எடிட்டர் அதுதான் இது. பேசிக்கலாக இதுதான் டேபிள் எடிட்டர். இது வந்து ஒரு எடிட்டர் விண்டோ. அதில் வந்து இப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் அதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ணுறதுனா இப்படியே போய் எடிட் பண்ணி சேவ் பண்ணுறது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ ஒரு டெர்மினலில் போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்டில் ஒர்க் பண்ணுறத விட இது கொஞ்சம் சிம்பிள். ஆனால் இதை விட சிம்பிளாகவும் இருக்குது நிறைய. இப்போ வந்துடுச்சு. ஏர் டேபிள் சிம்பிளாக இருக்கும். அதுக்கப்புறம் பேஸ் ரோ அப்படின்னு ஒரு டிவி இருக்குது. அது வந்து இன்னும் கொஞ்சம் ஹெவியான இது. ஆனால் அதுவும் போஸ்ட்கிரஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னுமே அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எக்ஸல் ஷீட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. நீங்கள் ஏர் டேபிள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஈஸி டு ஆக்சஸ் மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும். இவ்வளோலாம் காமிக்காது உங்களுக்கு வெளிப்படையாக அதெல்லாம். ஸோ இதுதான் டிபி. ஸோ அதான் இப்போ டிபி கிரியேட் பண்ணுறது. இப்போ புதுசாக ஒரு டேட்டா பேஸ் நான் கிரியேட் பண்ணோன்னா இதுலேருந்து நான் பேக்கப் எடுக்கணும்னா இதோ பேக்கப், ரீஸ்டோர் எல்லா ஆப்ஷன்ஸும் வந்துடும். சூப்பர் பேஸ் அதுக்கு எல்லாமே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இங்கே எனக்கு ஒரு கொஸ்டின். இப்போ நம்ம சூப்பர் பேஸில் வந்து கூகுள் அப்படியே சைன் அப் பண்ணுவோம், ஆத்தென்டிகேஷன். கரெக்ட். இதில் எப்படி பண்ணலாம் அதையே? இந்த கூகுள் ஆத்தென்டிகேஷனை நீங்கள் செட்டப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதில் வந்து ரெடிமேடாக இருக்காது. இது ஜஸ்ட் அ பிளெயின் டேட்டா பேஸ். ஓகே. உங்களோட அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து கூகுள் ஆத்தென்டிகேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ஆத்தென்டிகேஷன் வந்து கூகுள் ஏபிஐயோட நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். மேபி எனக்கு இப்போதைக்கு அதுதான் தெரியும். மேபி அதுக்கு ஏதாவது சிம்பிளான வழி இருக்கான்னு நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு ப்ளக்கினோ அப்ளிகேஷன் இருக்கான்னு சொல்லி நான் அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். பட் ஆனால் ப்ரிமிட்டிவ் எனக்கு தெரிஞ்ச அந்த மெத்தடில் பண்ணணுன்னா நீங்கள் கூகுளோட ஆத்தென்டிகேஷனை உங்கள் அப்ளிகேஷனில் போட்டுட்டு அதுக்கு பேக் எண்டில் ஒரு டிபி தேவைப்படும்ல. சூப்பர் பேஸ் வந்து ரெண்டும் கம்பைன் பண்ணது. இப்போ நம்ம பிரித்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த சர்வீஸை நீங்கள் வந்து பேக் எண்டில் க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதுக்கு அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கான டேட்டா பேஸை வந்து இதில் ஒரு டேபிளாக நீங்கள் இந்த யூசர் டேபிள்னு சொன்னால அந்த மாதிரி யூசர் டேபிளை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த யூசர் டேபிளை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா
அந்த ஆத்தென்டிகேஷன் கூகுள் ஆத்தென்டிகேஷனுக்கோ கிட்ஹப் ஆத்தென்டிகேஷனுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை அது இந்த யூசர் டேபிளில் போய் ஸ்டோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஐ திங்க் இது ரொம்ப சிம்பிள். ஏன்னா டிபி பொறுத்த வரைக்கும் அந்த ஆத்தென்டிகேஷன் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நான் பார்க்கல. ஏன்னா ஒரு காலம்ஸே ரொம்ப கம்மி தான். வெறும் வந்து யூசர் நேம், இமெயில், அதுக்கப்புறம் ஒரு கீ மாதிரி ஒரு செஷன் ஐடி, ஒரு கீ தான் ஸ்டோர் ஆகுது இல்லையா. ரொம்ப ஹெவியான டேபிளாக இல்லை அது. ஒரு சும்மா ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்கான ஒரு டேபிள், மினிமமான ஒரு ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். அதுக்கு தான் ஒரு டிபி தேவை. ஸோ அது வந்து இங்கே பாசிபிள் தான். மற்றபடி அந்த ஆத்தென்டிகேஷன் பண்ணுறதுக்கான ஒரு ஏதாவது ஒரு பிளகின்ஸ் எதுவும் ஈஸியாக இருக்கான்றதை நான் உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொரு எனக்கு ஒரு query இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஜிமெயில் ஆத்தென்டிகேஷன் கொடுக்குறோம். ஒன்று மெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும், அந்த கோடை என்டர் பண்ண சொல்லும். அந்த மாதிரி எல்லாம் நம்ம இதில் கிரியேட் பண்ண முடியுமா? ஜிமெயில் ஆத்தென்டிகேஷன் போது அதான் வெரிஃபிகேஷன் கோடு கேட்கும் இல்லையா. அதெல்லாம் உங்கள் ஃப்ரண்ட் எண்ட்லேயே கொண்டு வந்துடணும். ஸோ ஃப்ரண்ட் எண்டோட கோடுலேயே அது நடந்துடும். ஓகே. ஸோ பேசிக்கலாக உங்களுக்கு ஆத்தென்டிகேஷன் அப்படியே நடந்து உங்களுக்கு முடிஞ்சிட்டா ஓகே தான். நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் இருந்து ஒரு ஏபிஐ மூலியமாக கூகுளை கனெக்ட் பண்ணுறீங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட க்ரெடென்ஷியலை அங்கே போய் ஆத்தென்டிகேட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் வருது. அந்த ரிசல்ட் வந்து ஃபைன் மேட்ச் ஆச்சுன்னா உங்கள் அப்ளிகேஷன் உள்ளே அலோவ் பண்ண போகுது. சரிங்களா. இது ஒவ்வொரு வாட்டியும் போய் ஆத்தென்டிகேட் பண்ணி வெரிஃபிகேஷன் கோடு போட்டு பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்காது அது. ஸோ ஒரு வாட்டி நீங்கள் ஆத்தென்டிகேட் பண்ணிட்டீங்க, அதை எங்கேயாவது அந்த இன்ஃபர்மேஷனும் அந்த கீயை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அதே யூசர் வந்தாங்கன்னா இது ஆல்ரெடி ஆத்தென்டிகேட்டான யூசரு, அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு ஒரு டேபிள் தேவைப்படுது. ஓகே. மற்றபடி அது எல்லாமே வந்து ஒரு சர்வீசஸ்லேயே கொண்டு வந்துடலாம். ஒரு சர்வீஸ் தான் அது பேசிக்கலாம். அது வந்து உங்களுக்கு சூப்பர் பேஸில் பேக்கேஜாக அவன் தரான். ஸோ தட் நீங்கள் அதை கான்ஃபிகரேஷன் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இல்லை, நான் இப்போ எதுக்கு இந்த கொஸ்டின் கேட்குறேன்னா, நம்ம இப்போ பேசுகிற டாப்பிக்கே வந்து சூப்பர் பேஸுக்கும் வெர்சலுக்கும் ஆல்டர்னேட் என்ன அப்படிங்கிறது. ஆமாம். அப்போ அந்த ஆல்டர்னேட்ல அந்த ஃபங்க்ஷன் இருக்கா, இல்லை நம்ம அதுக்கு ஏதாவது பண்ணணுமா? இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் நாம் எல்லாமே நம்ம கோடிங்கில் எழுதக்கூடியது தான். இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷனை வைப் கோடிங்கில் கிரியேட் பண்ண மாதிரி அவங்க கிளாட் கோடுக்கிட்டேயோ ஏதாவது அந்த வைப் கோடிங்லேயே இந்த மாதிரி கூகுள் சர்வீஸை நான் கனெக்ட் பண்ணி ஆத்தென்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு அந்த சர்வீசஸ்க்கான தேவையான எல்லா பேக்கேஜும் அதை எழுதி கொடுத்துற போகுது. அதுக்கான அதை ஸ்டோர் பண்ணிக்கணுன்றதுக்கான ஒரு டேபிள் தேவைப்படும். அந்த டேபிளுக்கு நீங்கள் இந்த டேட்டா பேஸ் ஆல்ரெடி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், இதில் ஒரு டேபிள் நீ கிரியேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் அது கிரியேட் பண்ணிடும். ஓகே. ஸோ மேபி அதான் சொல்கிறேன். நான் இப்போது அதை நான் டீட்டெயிலாக நான் ஒரு அப்ளிகேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ப்ராம் பேட்டில் அப்ளிகேஷன் பண்ணேன். அது வந்து அதில் மேபி அதில் இனிஷியலாக நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் கூகுள் ஆத்தென்டிகேஷனு, ஆனால் சூப்பர் பேஸில் பண்ணியிருந்தேன். இப்போ மேபி அதை வந்து நான் ப்ரோஸ்கிரஸ்க்கு எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு அதை ஃபுல் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி கூகுள் ஆத்தென்டிகேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி. ஓகே சூப்பர். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் இது ரன் ஆகுது. இது கம்ப்ளீட்லி உங்களோட, இது எல்லாமே உங்கள் விபிஎஸ்க்குள்ளேயே ரன் ஆகுறது தான். ஓகே. நான் என்ன பண்றேன், இமீடியட்டா கூலிஃபை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் ஒர்க் பண்றேன். இன் கேஸ் ஆஃப் டவுட் நான் உங்களுக்கு திரும்ப லைன்ல வரேன். ஓகேங்களா. சூப்பர். ஓகே, நீங்க கூலிஃபை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அப்புறம் இன்னொருத்தரும் கமெண்ட் பார்த்தேன் ரீசெண்டா, டாக் பிளைன்னு ஒன்று இருக்கு. ஓகே. ஸோ நான் விபிஎஸ் அதுவும் போய் பார்த்தேன். ஆனால் டிஃப்ரென்ஸ் பார்த்ததுல இது கொஞ்சம் அது ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். கூலிஃபையோட அது ரொம்ப சிம்பிளாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரின்னு கேள்விப்பட்டேன். ஆனால் நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கல. ஆனால் கூலிஃபை வந்து கொஞ்சம் நாளாக இருக்கிறதுனால ஒரு ரிசோர்ஸஸ்லாம் கொஞ்சம் கம்யூனிட்டி மாதிரி நிறைய இருக்குது. நம்மளுக்கு ஏதோ ப்ராப்ளம் வந்தால் ஈஸியாக போயிட்டு நம்ம பார்த்து ரெடிட்லேயோ ஏதோ பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அந்த ஹெல்ப் கிடைக்கிறதுனால நான் கூலிஃபை போனேன். ப்ளஸ் எனக்கு வந்து டெக்னிக்கலாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அதனால அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் எடுத்து உள்ளே போனால் தான் நம்ம டெக்னிக்கலாக கொஞ்சம் தெரியணும், கற்றுக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் இது போனேன். பட் இது ஒர்க் ஆகுது, நல்லாவே தான் இருக்குது. இது எல்லாம் ஒரு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இதாக தான் இருக்கும், புதுசாக இருக்கும். நம்ம பண்ணிட்டோன்னா இதில் கொஞ்சம் ட்ரெயின் ஆகிட்டோன்னா இதில் நம்ம மாஸ்டர் ஆகிடலாம். ஓகே. சூப்பர்.
இல்லை இன்னுமே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நான் இன்னும் நிறையெல்லாம் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. நான் மல்டிபிள் சர்வர்ஸ் க்ரியேட் பண்ணுறதெல்லாம் இருக்குது. நம்மளுக்கு ஓகே. தேவைப்படும் போது நிறைய பண்ணிக்கலாம். உங்களோட அப்ளிகேஷன் இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஓன் வெப்சைட் இருக்குன்னா இதுலேயும் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். என்னோட கிளையண்டோட ஒரு வெப்சைட் வந்து வேர்ட்பிரஸ்ல பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அதை வந்து நம்ம இதுக்குள்ள கொண்டு வர முடியுமா? பண்ணிக்கலாம். இதில் வேர்ட்பிரஸ் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இங்கே ரிசோர்ஸஸ்குள்ளே போட்டிங்கன்னா, இப்போ சும்மா இதுலேயே நான் போகிறேன். இதற்குள்ளே ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளே போய் ரிசோர்ஸஸ் போகிறேன். ஸோ அதுக்கு அந்த வேர்ட்பிரஸ் ஹவு டு இன்ஸ்டால் கூலிஃபை இன் வேர்ட்பிரஸ்ன்னு போனீங்கன்னா நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்கும். நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். இங்கே வந்து ரிசோர்ஸஸ் ஆட் பண்ணும்போது வேர்ட்பிரஸ் இருக்குது. இங்கே வேர்ட்பிரஸ் வித்தவுட் டேட்டாபேஸ் வித் மைஸ்கிள் டேட்டாபேஸ்லாம் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ இட் இஸ் பாசிபிள். மோஸ்ட்லி நிறைய அப்ளிகேஷன்ஸ், இம்பார்ட்டண்டான அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. நம்ம அவ்வளோ யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இனிஷியலாக நம்ம லிமிட்டடாக தான் யூஸ் பண்ண போகிறோன்றதுக்காக தான் நான் இதை எடுத்தேன். ஓகே ஓகே. சரிங்க பிரதர், தேங்க்யூ உங்களோட டைமுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு ஓகே, மிக்க நன்றி. நான் யூஸ் பண்ணிட்டு ஏதாவது டவுட்னா உங்களுக்கு திரும்ப லைன்ல வரேன். ஓகே, பர்ஃபெக்ட். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு சொல்லுங்கள் எனக்கு. ஓகே ஓகே.